நம்ம திருநெல்வேலிப்பேட்டை அம்மா உணவகம் ஆப்போசிட்ல இருக்கிற ஜம்சம் இன்டர்நேஷனலோட சிஓ முகமது அப்துல்லா சார் கிட்ட சீக்ரெட்ஸ் ஆஃப் சிஓல அவங்களோட சீக்ரெட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, உங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றதுக்கான இல்ல முன்னேற்ற பாதையில நீங்க இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்ன? தொழிலில் முக்கியமான காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய தொழிலோட ப்ராக்ரஸ் தெரியணும். பேப்பரு பேனா எடுக்காமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் என்றைக்குமே முன்னேற முடியாது. நேற்றைக்குரிய ப்ராக்ரஸ் தெரிஞ்சிருக்கணும், இன்னைக்குரிய ப்ராக்ரஸ் தெரிஞ்சிருக்கணும், போன மாதம் ப்ராக்ரஸ்ஸு. இதே மார்ச் மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2024 நீங்கள் மார்ச் மாதம் என்ன ப்ராக்ரஸ், என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க, எவ்வளோ பீப்புளை போய் ரீச் பண்ணீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னேற முடியும். உங்களோட தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கியமாக உறுதுணையாக இருக்கிறது யாருண்ணே? உங்களுடைய தன்னம்பிக்கையை தவிர வேறு யாருமே இருக்கவே முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் கூடிய பழகினவங்க யாருமே இன்றைக்கி வந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க, பல நாள் வருஷக்கணக்கில் அவங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு வருஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு வருவாங்க, ஒரு 6 மாதம் பயணிப்பாங்க, ஒரு வருஷம் பயணிப்பாங்க, ஒரு 2 வருஷம் பயணிப்பாங்க, போயிடுவாங்க. அடுத்தடுத்த மக்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதையும் தாண்டி நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அனுபவங்களையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி அமைஞ்சிருக்கு. ஆனால் தொழில்லாம் சவால்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அது வரும்போது எப்படி அதை எதிர்கொள்கிறீங்க? தொழில் அப்படின்னாலே ஒரு சவால் தான். அந்த சவாலை நம்ம ரொம்ப இலகுவாக ரொம்ப ஈஸியாக எதிர்கொண்டுடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளை எங்கே கொண்டு போய் விடும், நம்ம ப்ளஸ்ஸை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம். நெகட்டிவை நீங்கள் யோசிச்சு இதில் எனக்கு எவ்வளோ லாஸ் வரும், இந்த மந்த் இப்படி ப்ராக்ரஸ் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ லாஸ் வரும், இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ராக்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதில் நான் முதல்ல சொன்னக்கூடிய பாயிண்ட் என்ன சொன்னேன், பேப்பர் பேனா எடுத்து நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணாமல் நீங்கள் முன்னேறவே முடியாது. நீங்கள் அதை நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராக்ரஸ் நல்லாயிருக்கும், உங்களுடைய சவால்களை ஈஸியாக எதிர்கொண்டுடலாம், உங்களுடைய மனநிலையும் நிம்மதியாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அப்படி உங்களுக்கு வருமா? வந்துச்சுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பொதுவாக என்னது, ஒரு நம்மளை தாண்டி இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 வேலை பார்க்க முடியும் அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. அதை தாண்டி திடீர்னு ஒரு 20 வேலை நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வேலைகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டாகவே இருக்கணும். ப்ரீ பிளான்டாக இருந்தால் தான் சக்ஸஸ் முடியும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். நம்ம சாதாரணமாக அது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது தான். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா, பொதுவாகவே உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, தனிமையில் இருந்து பாருங்கள். ஒரு தனிமையாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்து உங்கள்கிட்ட நீங்களே கேள்வி கேளுங்க. ஏன் இது முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டி, ஏன் இது முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வழி பிறந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான வழி அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஏதாவது முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருக்கீங்கன்னா என்னதுன்னு? முதல்ல தொழில் பண்ண வர்றவங்க எல்லாருமே தொழிலை முதல்ல பிடிச்சி நேசித்து உள்ளவாங்க. அப்படி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருவீங்க. ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை. தொழிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சதை செய்கிறது தானே வந்திருக்கோம். பிடிச்சதை செய்கிறதுக்கு என்ன சாக்ரிஃபைஸு? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த விஷயத்த ஒரு கோட்டாவோ இல்லை திருக்குறளாவோ இல்லை மந்திரமாவோ வச்சுருக்க முக்கியமான ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நம்மளுக்கு தொழிலில் ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அப்படின்னா முயற்சி செய்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, சரியாக முயற்சி செய்யுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ராக்ரஸை கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொழில் எங்கேயோ போயிடும். முயற்சி செய்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கடவுள் உங்களுக்கு தானாக தருவார். கடவுளுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே சமூக பொறுப்பு அப்படிங்கிறது முக்கியமானதுண்ணே. ஸோ உங்கள் வாழ்க்கையில் சமூக பொறுப்போடு செயல்படுறதுக்கு என்ன பண்ணுறீங்கண்ணே? சமூக பொறுப்போடு செயல்படுறதுக்கு நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பொதுவாக செய்யக்கூடிய என்ன அப்படின்னா, டெய்லி ஒரு புது மனிதரை சந்திங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். அந்த கம்யூனிகேஷன்லேயே உங்களையும் அது தூய்மைப்படுத்தும், அவரையும் அது தூய்மைப்படுத்தும். அது ஒரு நேரத்தில் உங்களுக்கு அது திரும்ப குணம் தரும். இந்த பிரபஞ்சத்தில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா அது திரும்ப உங்களுக்கே குணம் தரும். இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த சமூகமும் வளரும், நாமளும் வளர்ந்துடலாம். உங்களுடைய பிஸ்னஸ் அப்போ தான் வளரும். நீங்கள் கம்யூனிகேஷன் மக்களை நீங்கள் வளர்த்துக்கிடலை அப்படின்னா நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. இது போக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்ககிட்ட சில பேர் சில பிரச்சனைகள் வருவாங்க, சில ஐடியாக்கள் கேட்பாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் ஈஸியாக இதை இப்படி பண்ணுப்பா, இது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள பெஸ்ட்டாக ஒரு என்கரேஜ் பண்ணி நாங்கள் அனுப்பிடுவோம். அதுபோக யார்கிட்டையுமே நீங்கள் என்ன சொல்லாதீங்க அப்படின்னா, குறைகளை மட்டும் சொல்லாதீங்க. குறைகளை
கடைசியில் சொல்லுங்கள். அவங்களுடைய நிறைகளை அதிகமாக சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள என்கரேஜ் பண்ணி அனுப்புங்க. இத்தனை விஷயங்களை நீங்கள் சிறப்பாக பண்ணீங்க அப்படின்னா இதுவே சமூக பொறுப்பு தான். எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. வேறு என்ன வேணும்? ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.